பெரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். இதை உணர்த்தும் மனமாக வேதாகமத்தில் ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன். யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிற காரியம் திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். மோசே மரித்த பின்பதாக யோசுவா தலைவராக உயர்த்தப்படுகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக முதலில் வந்து நிற்பது யோர்தான் நதி. யோர்தான் நதி பிரவாகித்து வருமா, அவ்வளவு வேகமாக வருமா. ஆண்டவரே, நான் இதை எப்படி கடந்து செல்ல போகிறேன்? முதல் சவால். ரெண்டாவது, முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனக்கூட்டம். இந்த மக்களை நான் எப்படி வழிநடத்தக்கூடும் என்கிற பயம் அவனுக்குள் வருகிறது. ஒருவேளை எண்ணிருக்கக்கூடும், மோசே என்கிற அனுபவம் வாய்ந்த தலைவர், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான தலைவர் ஒருவேளை இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே என்று சொல்லி ஒருவேளை எண்ணிருக்கக்கூடும். அது அவனுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. நான் எப்படி நடத்த போகிறேன்? எப்படி கடக்க போகிறேன்? இந்த தடையை நான் எப்படி கடக்க போகிறேன்? ஒருவேளை நீங்களும் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்களே, நான் என்ன செய்யட்டும்? கூடவே இருந்தார்கள், ஆனால் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களே, அநியாயமாய் சதித்திட்டம் திட்டுகிறார்களே, ஐயோ அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் வந்து நிற்கிறோமே. ஆண்டவரே, எனக்கு உதவி உண்டா? ஆண்டவரே, நான் கடந்து விடுவேன் நான் அந்த தடைகளை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, தெரியாதே. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைகளை யோசுவா உறுதியாக பிடித்து கொண்டார். நீங்களும் நானும் இந்த காலை பொழுதில் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஆண்டவர் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நானும் திகையாமல் கலங்காமல் இருக்கும்படியாக என்னோடு கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் கால வேளையில் அப்பா, திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகி கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிறேன். நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவோடு கூட இருந்தவனை வழிநடத்தினீரே, அவ்வனமாக எங்களையும் வழிநடத்தும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். செய்கிறபடி நான் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.